ரேகா, நாங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம்ல, நீ மட்டும் தனியா என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, ஐஜி இந்த கேஸ் முடியற வரைக்கும் என்ன இங்கேயே தங்க சொல்லிட்டாரு. அதான் எங்கே தங்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சீதா, உனக்கு ஏதாவது நல்ல லேடிஸ் ஹாஸ்டல் தெரியுமா? அடிச்சனா பல்லெல்லாம் கொட்டிடும். ஏண்டி, கப்பல் மாதிரி இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, உனக்கு லேடிஸ் ஹாஸ்டல் வேணுமா? அது இல்ல, என்னால உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு? நீ இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசுறதா எங்களுக்கு தொந்தரவா இருக்கு. ஏண்டி, நம்ம பழகினதெல்லாம் மறந்துட்டியா? இத பாரு, நீ எங்களோட தங்குறேன்னு சொல்ற வரைக்கும் நாங்க யாரும் சாப்பிட போறதில்ல. நானும் சாப்பிட மாட்டேன். சீதா, நான் இங்க தங்கணும்னு இந்த குழந்தை கூட நினைக்குது. உன் வீட்டுக்காரரை பத்தியா? சரியான சாப்பாட்டு ராம. நான் இங்க தங்குறது இவருக்கு பிடிக்கல போல இருக்கே. ஆமா, எனக்கு பிடிக்கலதான். ஏன் பிடிக்கல? நாங்க 2 பேரும் 50-50. 50-50யோ 60-60யோ, இந்த பார், நான் ஒரு வயசு பையன், இவ ஒரு கன்னி பொண்ணு. ஆளு வேற ஓட்ட சட்டமா இருக்கா, நீ வேற அப்பப்ப உடம்பு சரியில்லைன்னு படுக்கல திரும்பி திரும்பி படுத்துக்கிற. சும்மா கிடக்கிற சங்க ஊதி, அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி, ஏதோ கசமுசா ஆகி என் கற்பு பறிபோய் நீ கண்ணீர் வடிக்கணுமா? சொல்லு. கசமுசாவா அப்படின்னு என்ன? இதை விட விளக்கமா எப்படி சொல்றது? ஆட பாரு, செக்ஸியா இருக்கா, பார்வையே சரியில்லை. கோவாவிலேயே நம்ம மடக்கலாம் ட்ரை பண்ணா நடக்கல, இங்கேயே செட்டப் ஆகி நம்மள பிடிச்சிடான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா, நான் இல்லன்னு சொல்லலையே. ஆள பாரு, கருப்பா இருந்தாலும் களையா, நல்ல நாட்டுக்கட்ட மாதிரி வாட்ட சட்டமா இருக்காரு. எந்த பொண்ணுக்கு தான் ஆசை வராது? அத ட்ரை பண்ண. பாத்தியா சீதா, பார்வதான் செக்ஸியா இருக்குன்னா பேச்சு செக்ஸியா இருக்கு. இவ எங்க தங்கனா நீ மோசம் போயிருவ. மோசம் போனாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற உரிமை அவளுக்கும் இருக்கு. ஏன்னா நானும் அவளும் பாதி பாதி. புரியுதா? 50-50. நீங்க அவளுக்கு என்ன கொடுத்தாலும் அதையே எனக்கும் கொடுக்கணும். அப்போ அவ எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ எனக்கு கொடுப்பியா? கண்டிப்பா கொடுப்பேன். வார்த்தை தவற மாட்டேயே? நெவர், தவற மாட்டேன். சீதா, ஒரு முருங்கைக்காய் எடுத்து வை. சீதா, ஒரு கை சோறடு. சீதா, சிக்கனை கட்டிப்பிடிச்சு பசக்கன்னு ஒரு முத்தம் கொடு. சீதா, வசதி எப்படி? இத குடுக்க முடியுமா? என்னது கையில எத்தனை முத்தம் கொடுக்கலான்னுதான். ஐயோ, ஆமா, உன் குழந்தை தலைன்னு மறவே இல்லையடி. அப்படியா? இனிமே இந்த ஆண்டி எப்போ உன் கூட தான் இருப்பாங்க. டுடேஸ் Dress. ஐயோ, இந்த சட்டையா? இதுக்கு ஜிப்பு பின்னாடி இருக்கும், என்னால போட முடியாது. நான் போட்டு விடுறேன். தொட்டேனா பாரு. நீங்க மட்டும் என்ன தொடலாமா? நான் உன்னை தொட்டனா? நான் உன்னை தொட்டேனாவா? ஏன் அழுகுற? எதுக்காக அழுகுறேன்னு சொல்லு. ஐயோ, நீ அழுகிறத எவனாவது பார்த்தானா நான் என்னமோ உனக்கு எடுத்துட்டு கைவிட்ட மாதிரி நினைக்க போறாங்க. நினைக்கிறது நிஜமாவே அதானே நடந்து போச்சு. என்னது? நேத்து ராத்திரி நீங்க என்ன தொட்டு என்ன கட்டி பிடிச்சு என்னென்னமோ கலாட்டெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னா என் கற்பு என்ன ஆகுறது? என் கண்ணி தன்மை என்ன ஆகுறது? என் வாழ்க்கை என்ன ஆகுறது? வாய்ப்பாட படிக்கிற ஏதாவது ஏடகடமா பேசுற கழுத்தை வச்சு கொண்டு முடியும். கொண்டு மூஞ்சியிலும் முகரலையும் பாரு வந்துட்டாளு. குழுகிறேனா? இத பாருங்க, உங்க லீலைகள் தெரியும்.
ஐ ஆம் சாரி ரேகா. குடி ஒரு மனுஷனோட அறிவை எந்த அளவுக்கு மறைக்குதுன்னு இப்ப நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். போதையில என் கண்ணுக்கு நீ சீதா மாதிரி தெரிஞ்ச அந்த மயக்கத்துல வேணும்னா நான் தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், என் நினைவறிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுறேன். ஐயோ விஜய், என்ன இது இப்படி சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க? நான் சும்மா கரெக்டா பண்றதுக்காக தானே போட்டோ எடுத்தேன். ஆமா விஜய், நான் சீதாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக அந்த குழந்தைக்கு தாயா மாறி இருக்கேன். ஆனா உங்க மனைவியா ஆகணும்னு நான் கனவுல கூட ஆசைப்பட்டது கிடையாது. கடைசி வரைக்கும் நான் இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்தா போதும். ரேகா, அந்த சட்டை எடுத்து எனக்கு போடு. நீ வேலைக்காரி, நான் எஜமா. சொன்னதை செய். பின்னாடி எங்க போற? முன்னாடி வந்து போடு. இப்ப யாரு போடுவா? உங்க அப்பனா? இந்த வேலைக்காரிக்கு சம்பளம் கிடையாது. ஏன்னா இனிமே நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி. அம்மா ஜூட் விட்டாச்சு. வா போய் பார்க்கலாம். இங்க பாரு, அம்மா இருக்காங்களா? அம்மா இல்லையே. ஷாமி, ஷாமி, வா 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 வா. வா கண்ணா. ஷாமி, ஷாமி வா. அது ஒண்ணு இல்ல, லேசா தலை சுத்துது. இல்ல, நீ போய் சொல்ற. உண்மையை சொல்லு. ரத்தம் வந்திருக்கேன். அது அது ஒண்ணு இல்லடி, தலை சுத்துது, அவ்வளவுதான். சீதா, நீ எதையோ மறைக்கிற. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சீதா, உன் சந்தோஷத்துல மட்டும்தான் எனக்கு பாதிப்பாங்க, துக்கத்துல இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் உண்மைனா என்கிட்ட உண்மையை மறைக்காது பிளீஸ். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா. ரேகா, எனக்கு எனக்கு பிளட் கேன்சர், புற்றுநோய். உன் நல்ல மனசுக்கு இப்படி ஒரு வியாதியா? நீ மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்லையே. அன்பான புருஷன், அழகான குழந்தை, சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல போல இருக்கு. அந்த பொறாமைனாலதான் என் ஆயுச குறைச்சிட்டான்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் விஜய்க்கு தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் தெரியாது, இனிமேலும் தெரியக்கூடாது. சீதா, இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. என் வாழ்க்கையை விட எனக்கு அவர் வாழ்க்கை தான் முக்கியம். ரேகா, அவரை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட அவரு துடிச்சு போயிடுவாரு. உடனே ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வீட்டை கூட்டி துணி துவைச்சு சாப்பாடு சமைச்சு எனக்கு சோறு ஊட்டி மருந்து கொடுத்து என்ன தூங்க வச்சுட்டு ராத்திரி பூரா அவர் தூங்காம உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அப்படிப்பட்டவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அதுக்காக இப்படி மூடி மூடி வச்சு ஒரு நாள் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உன் குழந்தை, உன் புருஷன், இவங்க கதையெல்லாம் என்ன ஆகுறது? உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த கவலை இருந்துச்சு. நீ வந்ததுக்கு அப்புறம்
அந்த கவலையும் போயிடுச்சு. என்ன சொல்ற? நான் உன்னை இந்த வீட்டுல தங்க வச்சதே வெறும் நட்புக்காக மட்டும் இல்ல, என் சுயநலத்துக்காகவும் தான். அவரும் குழந்தையும் உன்கிட்ட நல்லா பழகணும். உன்னோட துணை அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும். எனக்கு பிறகு இந்த வீட்டுல நீ நானா இருக்கணும். சீதா, ரேகா, நாம படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீ விளையாட்ட கேப்ப, உன் வாழ்க்கையில எனக்கு பாதி குடுப்பியான்னு. நானும் விளையாட்ட சொல்லுவேன், எதுவானாலும் பாதி பாதின்னு. இன்னைக்கு என் வாழ்க்கையை முழுசா உங்ககிட்ட கொடுக்குறேன். இதை நீ ஏத்துக்கணும். இது கூட நான் உங்ககிட்ட பேச்சேதா கேட்கிறேன். என்னடி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நீ போட்ட பிச்சைதான். நீ எதுவும் பேசாத. எனக்கு பிறகு என் கணவரையும் குழந்தையும் தேன்மொழியும் நீ ஏன் ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கணும். அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம உன் கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்தணும். இது என் மேல சத்தியம். ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பேசுற? இது பாரு, நீ சாக போறது இல்ல. என்ன எல்லா டாக்டர்ஸ் பார்த்துட்டு ஒரே மாதிரியா நாள் கணக்குல கேடு கொடுத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காண்டி. கண்ணை தொடச்சுக்க. என்ன ரெண்டு பொம்பளைகளை எப்படி நாட்டை பிடிக்கிறதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பொம்பளைங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்வோம். ஆமா ஆமா, பொம்பளைங்க நினைச்சா என்ன வேணும்னாலும் செய்வீங்க. என்ன சீதா, ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அது ஒண்ணு இல்லைங்க. பின்ன என்ன, கட்டமல கொடுமைப்படுத்தினா கண்ணீர் வடிக்காம என்ன பண்ணுவாங்க? கொடுமையா? 50 எங்களுக்குள்ள சிந்து முடிச்சு விடுறியா? அவளுக்கு நான் என்ன குறை வச்சிருக்கேன்? புடவை வாங்கி தரலையா, நகை வாங்கி தரலையா, பூ வாங்கி தரலையா, இல்ல பீச்சுக்கு கூட்டிட்டு போலையா, சினிமா கூட்டிட்டு போலையா? அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களா? அம்மா அவ பிறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களான்னு கேக்குறேன். அம்மா வீட்டுக்கு போகணும்னு அவ கேட்டதே இல்லையே. அவ கேட்கணுமா? இது நல்லா இருக்கு. கட்டிட்டு வந்துட்டா போதும். பகலெல்லாம் மாடு மாதிரி உழைக்கணும். ராத்திரியாவது தூங்க விடுறீங்களா? இப்படி நெளிய வேண்டியது. அவ எப்படித்தான் ரெஸ்ட் எடுக்கிறது? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்பப்ப அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். இவ்வளவுதானே? இப்பவே நான் ஆபீஸ் போய் லீவ் போட்டு நாளைக்கே நாங்க 2 பேரும் மதுரைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போறோம். நீங்களுமா? கிழிஞ்சது போ. என்னது? பின்ன என்ன, அவளே ரெஸ்ட் எடுக்க போகணும்ங்கற. அங்கேயே நீங்க போய் ராத்திரில கசமசாவா? சரியான ஆம்பளைங்க. இந்த பாரு, இப்ப என்ன பண்ண சொல்ற? பேசாம நீங்க போய் மதுரைக்கு 2 ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு வரீங்க. நாங்க 2 பேரும் போறோம். நீங்க இங்கேயே இருந்து மாவாட்டிக்கிட்டு இருக்கணுமா? கொலைகாரனை கண்டுபிடிக்கிறீங்க. ஆகட்டும் தாயே, தங்கள் சித்தம் என் பாக்கியம். சரியான கழுத்தறுப்புடா. தேன்மொழி, தேன்மொழி, உங்க அண்ணி இங்கம்மா கோயிலுக்கு போயிருக்காங்களா? டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன், இதை கொண்டு போய் உள்ள வை. சார். யாருப்பா? சார், நான் வெஸ்டர்ன் டிராவல்ஸ் இருந்து வரேன். நியூயார்க்கு டிக்கெட் சொல்லியிருந்தாங்க. நியூயார்க்குக்கா? ஆமா சார், நாளைக்கு ரெடியாக அம்மாட்ட சொல்லியிருந்தேன். ஆனா இன்னைக்கே ரெடி ஆயிட்டாங்க. நாங்க யாரும் நியூயார்க்கு டிக்கெட் கேட்கலையே. ரேகாங்கிறது யார் சார்? எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. சீதாங்கிறது உங்க ஒய்ஃப் தானே? ஆமா. அவங்க 2 பேரும் தான் வந்தாங்க. பணம்லாம் கட்டிட்டு இந்த பாஸ்போர்ட்டோட கொடுத்துட்டு போனாங்க.
சீதா நான் தான். அலேக், விடாத புடி. உள்ள வரலாமா? அலேக், கதவையா மூடுற? கொசு நுழைய முடியாத இடத்துல கூட காதல் நுழைஞ்சிரும்னு உனக்கு தெரியாதா? இப்ப நான் எப்படி நுழையிறது? அலேக், மறுபடியும் அலேக். தேன்மொழி, 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 தேன்மொழி. கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்காக வாங்காத உத இல்ல, என்ன அத கம்பி இல்ல, பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கூட போயிட்டு வந்துட்டேன். இன்னும் என்ன நீ ஏத்துக்கலையா? தென்மொழி, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு, காலம்பூரா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன பிடிக்கிறேன்னு சொல்லிடு, தற்கொலை பண்ணி செத்து போயிடுறேன். நான் 5 எண்ணுவேன், அதுக்குள்ள நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லணும். இல்ல இங்கேந்து குதிச்சு உயிரை விட்டுற போறேன். அவன் குதிச்சிருவேன் டூப் போடுவான், குதிக்க மாட்டான். ஏன்னா அவன் புத்திசாலி. நான் கிறுக்க குதிச்சிருவேன். இப்போ குதிக்க போறேன். 1 2 3 4 4 4 முக்கா. இது தடுத்து வர போல இருக்கு. 5 அலே கடவுளே, என் காதலிக்காக கொடுத்த இந்த உயிர் அடுத்த ஜென்மத்திலையும் இதே காதலிக்காக வந்து பிறக்கணும். ஏய், ஹலோ, என்னது? அலேக், நான் சாகலையா? இவ்வளவு உயரத்துல இருந்து குதிச்சிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு விரலாவது உடைய வேணாம். என்ன வீடியோ கட்டி வச்சிருக்காங்க, மேஸ்திரிகிட்ட போய் பேசணும். ஏய் மிஸ்டர், இவ்வளவு கனமான உடம்ப காப்பாத்திருக்க, ஒரு ரியாக்ஷன் கூட இல்லாம போற. சாரி, நான் தேங்க்ஸ் சொல்ற நிலைமையில என் மனசு இல்ல. இப்ப தப்பிச்சிட்டேன். அடுத்து எப்படி தற்கொலை பண்ணிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ தற்கொலை பண்ணிட்டு சாகிறதுக்கு என் வீடு தான் கிடைச்சதா? வாயா, நானே வந்துடுறேன். காதலியோட இதயத்துலதான் இடம் கிடைக்கல. அட்லீஸ்ட் அவ வீட்டுல சமாதி ஆகிற பாக்கியமாவது கிடைக்கட்டும். மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து எல்ஐசி தான். யாருப்பா நீ? ஐ ஆம் பாண்டியன், அலெக் பாண்டியன். ஓ, என் தங்கச்சி நீ காதலிக்கிறியா? தங்கச்சியா? ஆமா அண்ணே சார், எங்களது 1 மாசம் 2 மாச காதல்ல, எங்களது 1 வருஷ காதல். அதாவது 12 மாசமா, அதாவது 52 வாரமா, அதாவது 365 நாளா. கேன்சர். ஆமா அண்ணே சார், 365 நாளா அவ பின்னாடி லோன்னு அலைஞ்சிருக்கேன். வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாளே. அப்படியா? தேன்மொழி, ஏமா அந்த பையனை நீ காதலிக்கிறியா? சொல்லுமா, அந்த தம்பியை நீ விரும்புறியா? அலேக், நான் அப்பவே சொன்னேனே சார், அவ எனக்கும் பெப்பே, அவங்க அண்ணனுக்கும் பெப்பே. வாய துறக்க மாட்டாளே. அவ வாயை திறந்து பேசுறனாலும் அவ மனச நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவளும் உன்னை விரும்புறா. அத நீங்க சொன்ன எப்படி? அவ பிறந்ததுல இருந்தே அவளுக்காக நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவளால பேச முடியாது. அவ ஊமை, பிறவி ஊமை. அவ பிறந்த உடனே அழகு தமிழை இனிமையா பேச போறாங்கிற ஆனந்தத்துல எங்க அப்பா அம்மா அவளுக்கு தேன்மொழின்னு பேர் வச்சாங்க. ஆனா அவளுக்கு எந்த மொழியும் வரல.
பார் தேன்மொழி பார், என் இதயத்தையே ரோட்டுக்கு குறுக்க நிறுத்தி வச்சிருக்கேன். இதை விட பெருசா ஒருத்தன் தன் காதலை வெளிப்படுத்த முடியாது. அது மட்டும் இல்ல, காதலிக்கும் வரை உண்ணாவிரதம். நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் ஒரு வாய் சோறு கூட சாப்பிட போறதில்ல, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க போறதில்ல. இது என் தாய் மேலானை. கொஞ்சம் கருணை காட்டு அலேக். இதோ பார், படிக்க தெரியுமா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, யூ. மறுபடியும் அலேக், இதோ பார். இதுவும் அதேதான். படிக்கட்டுமா? என் காதல் வெங்காயம் மாதிரி உரிக்க உரிக்க வந்துகிட்டே இருக்கும். இப்ப உரிக்கிறேன் பார். பார், பார். என்னடா அது பைத்தியகாரத்தனமா இருக்குன்னு பாக்குறியா? எஸ், நான் பைத்தியம், காதல் பைத்தியம், தேன்மொழி பைத்தியம், ஓ பைத்தியம். தென்மொழி, காதல கண்ணால சொன்னா 1000ல ஒண்ணாயிடுவேன், கடிதத்துல சொன்னா 100ல ஒண்ணாயிடுவேன், வாயால சொன்னா 10ல ஒண்ணாயிடுவேன், கட்டி பிடிச்சு சொன்னா காமுகன் ஆயிடுவேன், கிஸ் அடிச்சு சொன்னா கேடி ஆயிடுவேன். அதனால தான் என்னோட காதலை இப்படி நான் வெளிப்படுத்தினேன். குல விளக்கே, குடும்ப விளக்கே, குத்து விளக்கே, வலது காலை எடுத்து வைத்து வா, வா, குடும்பத்தை ஆரம்பிப்போம், வா. இவனை பிடிங்கடா. யோ, ஏன் என்ன பிடிக்கிறீங்க? இந்த பைத்தியத்தை பிடிச்சு உள்ள போடுங்கடா. அண்ணாச்சி, நான் பைத்தியம் இல்ல, சத்தியமா நான் பைத்தியம் இல்ல. எந்த பைத்தியம் தன்னை பைத்தியம் ஒத்துக்குது? ஏத்துக்கலாம் வண்டியில. தாயே, தாயே. டேய் பாண்டியா, ஆ? சாமி அங்க இருக்கு, நீ இங்க பாத்து கும்பிடுற. டேய், நீ யாரை கும்பிடுவ? நான் சாமியை கும்பிடுவேன். நான் மாமியை கும்பிடுறேன். மாமியா? ஆமா, அங்க பாரு. ஏய், கோழ மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கியாடா. நேரா அந்த பொண்ணுகிட்ட போய் ஐ லவ் யூ, நீ என்ன லவ்ரியா, வாட் இஸ் யுவர் ஒபினியன் போல்டா கேட்க வேண்டியதானடா. நானும் கேட்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அந்த பொண்ணு கிட்ட போன உடனே அலேக் அம்பேல் ஆயிடுறேனே, தொட்டைக்கிட்ட எல்லாம் நட்டுக்குதே. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உனக்கு ஒரு மீசை, ஒரு சட்டை, ஒரு பேண்ட் அவுத்து போட்டு நிக்க சொல்றியா? அதிகமா இருக்கு நினைச்சேன். அலேக், ஏய், எவ்வளவு அவன் பக்கத்துல வந்து நிக்கிறான்டா. அவளையே முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான்டா. ஏய், காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கடத்திட்டு போன மாதிரி உன் அலேக்க அவன் அடிச்சிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். பாதிக்கப்பட்டவன் தான். நீ ஏன்டா நடுங்குற? சொல்லுங்க தாய்க்குள்ளமே, உங்க பரிசு தானே? டாய்! என்ன? என்னப்பா என்னாச்சு? அவங்க தனியா நின்ன பொண்ணு கிட்ட பரிசு திருடிட்டு வந்துட்டாங்க. இந்த பரிசு இனிமே திருட்டு பசங்க ஜாக்கிரதை நடந்துக்க. ஐயோ ஏம்மா, என்னடா அது ரத்த கண்ணீர் எவ்வா ரத மாதிரி ஆக்கிட்டானுங்க. ஏம்மா, எவ 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 ஏங்க, பர்ச திருடினது யாரு, ஹெல்ப் பண்ணது யாரு, அடி வாங்கினது யாருன்னு பாத்துக்கிட்டு தானே இருந்துங்க. ஒரு வார்த்தை சொல்லிருக்கூடாதா? என்னங்க, என் கோலத்தை பார்த்து ரசிக்கிறீங்களா, இல்ல நீங்களும் ஒண்ணு போடலான்னு பாக்குறீங்களா? சிரிச்சிட்டீங்களா? ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது? அலேக் அலேக், பெரிய சிரிப்பு. ఒరే సంజీవి, నా తండ్రి నన్ను వదిలేసి ఎందుకు వచ్చావురా, ఎందుకు వచ్చావురా? అమ్మా తల్లి, నువ్వెవరు? సెక్సీగా ఉన్నారు, భయపడొద్దుమా. నేను మాదిరి వైశాఖ ముసలమ్మ, నువ్వే న్యాయం చెప్పు. భార్యను వదిలేసి ఈ తాతను వదిలేసి పరదేశంగా వచ్చాడమ్మా. ఈ ఒక పేరన నీ తల్లిటి పొగ ట్రై చేస్తావా? ఇది పాపం. నా పేరన నన్ను కూడా పంపుమా, పంపు పంపు. பம்பாவது கொம்பாவது, இத பாரு, அவன் உன் பேர இல்ல, ஒரு கொலகாரன். తల్లి తల్లి, నా పేరన కొలగారని చెబుతావా? எஸ், மெட்ராஸ்ல ஒரு கொலையை பண்ணிட்டு இங்க தப்பிச்சு வந்துட்டான். அவனு இதெல்லாம் சொல்றியே, கோவா
சிஐடி. யோ, மரியாதையா அவனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடு, இல்ல உன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவேன். அப்படியோ? முடிஞ்ச அரெஸ்ட் பண்ணுங்களேன். நானும் சிஐடி தான். இவனை பிடிக்கிறதுக்காகத்தான் நானும் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன். மேடம், டிக்கெட் ப்ளீஸ். குழந்தை யாருதுமா? என் குழந்தைதான். பேர் என்னம்மா? விஜயா. விஜயா? ஐய், யாரும் அசையாதீங்க. அசைஞ்சா குழந்தை பணமாயிடும். ஐயா, காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் குழந்தையை காப்பாத்துங்க, என் குழந்தையை காப்பாத்துங்க. சிஐடி சார், பிஸ்டல் கீழே போடுங்க, இல்லைன்னா ஏன் பிஸ்டல் வெடிச்சிடும். உனக்கு என்னப்பா வேணும்? முதல்ல அவனை ரிலீஸ் பண்ணு. ரிலீஸ் பண்றியா இல்லையா? சீக்கிரம் ரிலீஸ் பண்ணு, இல்ல ஐயோ, 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 ஐயா, ஐயா, என் குழந்தையை காப்பாத்துங்க, என் குழந்தையை காப்பாத்துங்க. ரவி, நீ போயிடு.